வெல்கம் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான வீடியோவோடு வந்திருக்கேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டு பர்பஸ்க்காக இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அது ரொம்ப க்ளோஸ்டு ரிலேஷன். மேரேஜே ஃபஸ்ட்டு விருந்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினேன். அது எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்குரு ஜுவல்லர்ஸ். அன்றைக்கி நான் வாங்கினப்போ ரேட் பார்த்திங்கன்னா, அதாவது சில்வர் ரேட் 165 ரூபா, கோல்டு ரேட் 11,300 ரூபா. இப்போ வேணால் அந்த ரேட் கம்மியாக இருக்கலாம், பட் அன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது இந்த ரேட்டே ஹையாக தோணுச்சு. இது வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் மந்த்து 8ஆம் தேதி வாங்கினது. இந்த பில்லில் வந்து 2 சந்தன கிண்ணம் வாங்கியிருக்கேன். ஒன்னுடைய வெயிட் வந்து 13,540, இன்னொரு கிண்ணத்தோட வெயிட் வந்து 13 கிராம் 270 மில்லி, ஓவராலாக 26 கிராம் 810 மில்லி. அன்னைக்கான ஓவரால் ப்ரைஸ் போடும்போது எனக்கு டேக்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டு எல்லாமே போக ஒரு 5,000க்குள்ளேயே நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கிஃப்டிங் பர்பஸ் அப்படின்னும்போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை மெமரியாக வச்சுருப்பாங்க. அது யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் வாங்கி கொடுத்துருந்தேன். இது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது இந்த கிஃப்ட் நான் பண்ணினதில். இதே மாதிரி சேவ் பண்ணி வீட்டுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது வாங்கி வைக்கணும். மந்த்லி ஒரு இயர்லி ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தவே கூடாது. இந்தக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கிண்ணத்தோடைய ப்ரைஸ் 2,200 சில்லற, இன்னொரு கிண்ணத்தோட ப்ரைஸ் 2,100 சில்லற, ஓவராலாக 4,423 ரூபா. எனக்கு டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா 187 ரூபா பண்ணியிருந்தாங்க. டேக்ஸ் வந்து 3% போட்டிருந்தாங்க. டேக்ஸ் வந்து அரௌண்ட் 140 கிட்ட வந்துடுச்சு. ஓவராலாக எனக்கு ப்ரைஸ் பார்க்கும்போது 4,363 எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் முடிஞ்சிச்சு. நம்ம ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் கொடுத்துருந்தா கூட ஆவரேஜாக ஒரு நார்மலாக இருக்கிற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரீசனபிளாக எடுத்து கொடுக்கணுன்னா இந்த ரேட் வந்துடும். பட் ட்ரெஸ்ஸை விட எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொடுத்தோம், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கும் இருக்கும் இது. அதனால் நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த கிஃப்ட்டு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இன்றைக்கி ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன்னா எவ்வளோ ரேட் வந்திருக்கும். ஓவரால் வெயிட் வந்து 26 கிராம் 810 மில்லி. கரண்ட் ரேட்டுக்கு போட்டிருக்கேன் 6,863 ரூபா. டிஸ்கவுண்ட்டு நான் டபுளாக பண்ணி போட்டிருக்கேன் 400 ரூபாய்க்கு 6,436 ரூபா. அதுக்கு டேக்ஸ் வந்து 3%, கிட்டத்தட்ட 200 ரூபா கிட்ட, 6,629 ரூபா. ஓல்டு பில்லுடைய வேல்யூ வந்து 4,363. 2 லெஸ் பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட 2,000 ரூபா கிட்ட வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் இப்போவும் ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்லேயே இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சில்வரில். இத்தனைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணது ஹெவி வெயிட் கூட இல்லை, ஒரு ஸ்மால் வெயிட் தான். ஏன்னா அரௌண்ட் அது வந்து ஒரு 50 கிராம்ஸ்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில்வர் வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், நம்மளுடைய சம்பளத்துலேருந்து வாங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க. ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு கூடிட்டு போகுது. உண்டியாகவும் சேவ் பண்ணுங்கள், கோல்டாகவும் சேவ் பண்ணுங்கள், சில்வராகவும் சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் மஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு 20 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்கன்னா 15 ரூபா சேவ் பண்ணணும், 5 ரூபா தான் வந்து செலவு பண்ணணும். அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சு செலவு பண்ணிக்கோங்க. இருக்கிற கேஷ் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா மந்த் எண்டில் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உண்டி அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உண்டியில் அப்படியே சேவ் பண்ணிகிட்டே வாங்க. இதுலேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சந்தன பவுல் தாங்க நான் வாங்கினேன். ஏன்னா இப்போ என்கிட்ட அந்த சந்தன பவுலில் கொடுத்துட்டேன்றதுனால நான் வந்து பிக்சராக அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.